மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை தாம்பரம் அடுத்த அகரம் தென் பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் அதிகாரிகள் மீது கற்களை வீசிய கட்டட உரிமையாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், என்ன நடந்தது? இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற அகரம் தென் ஊராட்சி பகுதியில் அரசு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் மற்றும் கடைகள் கட்டப்பட்டிருப்பதாக அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அந்த பகுதியை அரசு நிலமாக ஆய்வு செய்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் அந்த பகுதியை ஆய்வு செய்து அது அரசு நிலம் என்பதால் அதன் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளில் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் அந்த கடைகள் இருக்கும் பகுதியானது அகரம் தென் ஊராட்சி பகுதியை சேர்ந்த திமுக ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் என்ற ஜெகன் மற்றும் அவரது உறவினர்கள் இருக்கும் பகுதி என்பதால் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற செல்லும் பொழுது பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டு வருவாய்த்துறையினருக்கும் போலீசாருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனால 2 முறை அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது நடைபெற போதும் முழுமையாக அந்த பணிகளானது நிறைவேறவில்லை. ஒரு சில பகுதிகளை மட்டும் எடுத்துவிட்டு வருவாய்த்துறையினர் சென்று விட்டார்கள். இந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்ந்த நபர் இந்த கட்டிடங்கள் முழுமையாக இடிக்கப்படவில்லை, நீதிமன்ற உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த கட்டிடங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் பகுதியில் இருந்த வருவாய்த்துறையினர், தாம்பரம் சேலையூர் போலீசார் மற்றும் ஏராளமானவர்கள் இன்று அந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து அகற்றுவதற்காக அங்கு சென்றிருந்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த அகரம் தென் ஊராட்சியினுடைய தலைவர் ஜெகன் மற்றும் அவரது உறவினர்கள் அந்த வீட்டு உரிமையாளர்கள் சேர்ந்து கொண்டு அந்த பகுதியில் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசாரை உள்ளே வீடுகளை இடிக்க அனுமதிக்காமல் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த வீட்டின் 3வது மாடியில் ஏறி நின்று கொண்டு அங்கு அந்த வீட்டை இடித்தால் பெட்ரோல் ஊட்டி தீ குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டல் விடுத்தார்கள். போலீசாரிடமும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் போலீசாருக்கும் அந்த அகரம் ஊராட்சி தலைவர் ஜெகனுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு தற்போது இடிக்கும் பணியானது நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊராட்சி தலைவரை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த எதிர்ப்புக்கிடையே அந்த வீடுகளை இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மீரான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.